ஹலோ எவ்ரிவன். ரொம்பவும் சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? ஒரு சீக்ரெட்டான ஒரு மசாலா இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி இது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூள், 1 ஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் தயிர், ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு ஒரு பேஸ்ட்டான ஒரு பக்கம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சிக்கன் லெக் பீஸ் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அங்கங்கே கட் பண்ணியிருக்கேன். ரீசன் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துலேயும் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதை ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சதுக்கு பிறகு இதை 180 டிகிரியில் 40லேருந்து 45 நிமிஷம் ஓவனில் வச்சுக்கலாம். 2 சைடும் ஹீட் ஆகிற அளவுக்கு ஓவனில் வச்சதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் தந்தூரி ரெடி. அவ்வளோதான். மிகவும் சிம்பிளாக ஈஸியான முறையில் தந்தூரி சிக்கன் வீட்லேயும் டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.